பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்துக்கலாம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். அந்த வசன பகுதியை எடுத்துக்கணும். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். ஆம், பவுல் தன்னுடைய பிரசங்கத்தில், பவுல் தன்னுடைய எழுத்தில் என்ன அழகா எழுதுறாருன்னா, முழங்கால் எல்லாம் எனக்கு முன்னால முடங்கும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறார். அப்போ எல்லா முழங்காலும் ஆண்டவருக்கு முன்னால முடங்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. முழங்கால் யாவும் இந்த கர்த்தருக்கு முன்பாக முடங்கும் பாருங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, முழங்கால் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும். இன்னைக்கு எவ்வளவோ முடங்காத முழங்கால்கள் இருக்கு. கர்த்தரை ஆராதிக்காத, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, கர்த்தரை தெய்வமா வைக்காத, கர்த்தர் ஜீவன் உள்ளவரா இருந்தும் கூட அவரை நிராகரிக்கிற எவ்வளவோ பேரு இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுங்களா? ஆண்டவரே, உமக்கு முன்னால முடங்காத முழங்கால் எல்லாம் முடங்கட்டும். ஏசப்பா, உங்களுக்கு முன்னால முடங்காத முழங்கால்கள் முடங்க கிருபை செய்யும். கர்த்தாவே, எல்லா முழங்கால்களும் முடங்குவதற்கு நீங்க உதவி செய்யுங்கய்யா என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும். ஆமன்பானவர்களே, முழங்கால்கள் எல்லாம் முடங்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் எல்லாம் முடங்கட்டும். நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, எல்லா முழங்காலும் முடங்க கிருபை செய்யும். உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. எல்லாருடைய முழங்காலும் கர்த்தருக்கு முன்னால முடங்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு சந்தோஷத்தை தராது, எவ்வளவு அருமையான காரியமா இருக்கும் பாருங்க. முழங்கால் யாவும் முடங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக, கர்த்தர் சொல்ல, எனக்கு முன்னால எல்லா முழங்காலும் முடங்கித்தான் ஆகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முன்னால எல்லா முழங்காலும் முடங்கித்தான் ஆகணும். நாவெல்லாம் தேவனை அறிக்கை பண்ணும். எல்லா நாவும், உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நாவுகள் எல்லாம் என்ன செய்யுமா? தேவனை அறிக்கை பண்ணும். தேவன் நல்லவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் தான் ரட்சகர், அவர்தான் எனக்காக சிலுவையில் மரித்தார், அவரைத்தான் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். ஆம் பிரியமானவர்களே, எல்லா நாவுகளும் அறிக்கையிடத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்கிறார். எல்லா நாவுகளும் அறிக்கையிடுங்க. யோசிச்சு பாருங்க. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். எல்லா நாவுகளும் அறிக்கையிட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாவுகள் எல்லாம் அங்கே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். பிரியமானவர்களே, நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். உலகத்துல நாவுகள் இருக்கு. நாவெல்லாம் கர்த்தரை அறிக்கை பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாவு யாவும் கர்த்தரை அறிக்கை பண்ணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவது. நாவெல்லாம் தேவனை அறிக்கை பண்ணப்பா, நீங்க தான்ப்பா ரட்சகர், நீங்க தான்ப்பா ஆண்டவர், நீங்க தான்ப்பா தெய்வம் அப்படின்னு நாவலெல்லாம் தேவனை அறிக்கை பண்ணப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம பிலிப்பியர்ல படிக்கிறோம். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் பிடிக்கும், நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கையிடும் பிடிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் தந்தார். நாவுகள் யாவும் அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் முடங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த நாவுகள், நாவு கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இப்ப
நாவுகள் எல்லாம் கர்த்தரை அறிக்கையிடத்தக்கதா கர்த்தர் கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்க உங்களுக்கு முன்னால முழங்கால் மடக்கிறோம், அது எங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய உலகத்துல முழங்கால முடக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் முழங்கால்களை முடக்கத்தக்கதாக நீங்க கிரியை செய்து உங்க நாமத்தை மகிமை இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆமென்.